வணக்கம். அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி மிக உற்சாகமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் ராமபிரானை முதல் நாளே பார்த்துவிட வேண்டும் என்று ஒரு பெரிய வரிசையிலே மணிக்கணக்கில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. பல முக்கியஸ்தர்கள் வந்திருக்கிறார்கள், விஐபிக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பார்ப்பதற்கு அனுமதி என்று தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தம்பதியினர் ராமபிரானை தரிசித்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தரிசனம் பற்றிய விஷயத்தை நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அம்மா வணக்கம். இப்ப ராமபிரானை பார்க்கணும்னு சொல்லி பலரும் மணிக்கணக்கில் நீண்ட வரிசையில காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ராமபிரானை தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்து வரீங்க? அந்த விஷயம் நான் தமிழ்நாட்டுல இருந்து நாங்க ஸ்ரீரங்கம்ங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க ராமபிரானை இன்னைக்கு கார்த்தால 10 மணிக்கு நாங்க உள்ள போனோம். 10 மணிக்கு உள்ள போயிட்டு சேவிச்சுட்டு வரச்சே மணி 5 மணி ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். லைஃப் டைம்ல நம்ம பிறந்ததுக்கு ஒரு புண்ணியம் வேணும், நம்ம பிறந்ததோட பலனை அனுபவிக்கணும்னா இன்னைக்கு ராமரை நாங்க சேவிச்சதை தான் நான் சொல்லுவேன். நான் லைஃப் டைம்ல ஒரு தரையாவது இந்த அயோத்தியில கால் வைக்க மாட்டேன். நானும் என் ஹஸ்பண்டும் நிறைய நாள் பேசியிருந்திருக்கோம். எங்களை பெருமாளா பார்த்து இந்த இடத்துக்கு வர சொல்லி எனக்கு அவர் சேவை கொடுத்திருக்காரு. நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ, கடலளவு பாவம் பண்ண இடத்துல கடுகளவு புண்ணியம் பண்ணிருக்கேன். இந்த ராம்லலாவை சேவிக்கிறதுக்கு இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ், டைட் செக்யூரிட்டி, ரொம்ப நல்லா இருந்தது. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது இதெல்லாம் கோவில பார்த்தா அந்த நாள்ல தசரதன் இருந்திருப்போ, ஒரு ராமன் எப்படி குழந்தையா இருந்து இந்த அரண்மனையில எப்படி இருப்பார், எப்படி இருந்திருப்பாரோ அந்த அளவுக்கு இருக்கார் அந்த ராமர். ராமரை பார்க்க அவர் கண்ணுல ஒரு ஒளி ஒண்ணு தெரியறது பாருங்க. எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன், இந்த பூமியை நான் ரட்சிக்கிறேன், இந்த பாரதத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு. இன்னும் எனக்கு எப்படி சொல்றது இந்த ராமரை பத்தின்னு எனக்கு தெரியல. அவரை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் ஆக்சுவலா ஸ்ரீரங்கத்துல ராமரோட குலதெய்வமா ரங்கநாதர் குலதெய்வம் ராமருக்கு, அவர் தான் அங்க சேவிச்சுட்டு தான் நம்ம பிரதம மந்திரி அவர்கள் இங்க வந்திருக்காரு. எனக்கு இந்த ராமரோட பெருமையை பாடுறதுக்கே எனக்கு முடியல. அவரை பார்த்த உடனே எனக்கு அறியாத கண்ல இருந்து தண்ணி, இந்த ஜென்மம் எடுத்ததுக்குரிய பலனை நான் கண்டுட்டேன். அந்த மாதிரி இருக்கு எனக்கு. மேடம், இப்ப ராமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுறாங்க, பலரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எங்களுக்கு என் ஹஸ்பண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ஸ்ரீரங்கம். எனக்கு தெரிஞ்சவா மூலியமா இந்த டிக்கெட்ஸ் 2 டிக்கெட்ஸ் எங்களுக்கு விஐபி டிக்கெட், அது மூலியமா பெருமாளை பாக்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. இப்ப ராமபிரானை பார்த்தப்ப நீங்க ரொம்ப ஒரு உற்சாகத்துல இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கீங்க. அது நீங்க பேசும்போது வார்த்தைகளே தெரியுது, கண்ணுல ஒளி தெரியுது ராமபிரான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்கும் அது ஃபீல் ஆச்சா? கண்ணுல ஒரு ஒளி, மூஞ்சியில ஒரு சிரிப்பு, ஒரு மந்தகாசம். என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன நான் திரும்பி இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த இது, நம்மள சுத்தியே ராமர் எப்ப பாரு இருந்துட்டு இருக்காங்கிற அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு ராமரை பார்த்தவனே இருந்தது. ராமரை பார்க்க அவர் திருமுகத்தையே நம்ம பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு தோணிட்டே இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த அயோத்தியே அப்படியே திருவிழா மாதிரி இருக்கு. அயோத்தியில எந்த பக்கம் திரும்பினாலும் லைட்ஸ், நம்ம பிரதம மந்திரி சொன்ன மாதிரி வீடு ஃபுல்லா இங்க விளக்கேத்தி வச்சிருக்காங்க எல்லாரும். ரொம்ப நல்லா இருக்கு அயோத்தி பாக்கிறதுக்கே. இந்த எல்லாம் நிறைய லைட்டிங்ஸ், நிறைய மாலைகள், ஒரே சேம் டைப் ஆஃப் டெக்கரேஷன்ஸ். 2 பக்கமும் ஃப்ரண்ட் சைடு எல்லாம் புதுசு பண்ணி ஃபுல்லா ஒரே மாதிரி டெக்கரேஷன்ஸ், ஒரே மாதிரி லைட்டிங்ஸ், ஒரே மாதிரி மாலை. இதெல்லாம் ஒரு பை காட்ஸ் கிரேஸ், பை காட்ஸ் பிளெஸிங்ஸ் தான் நாங்க 2 பேரும் இங்க இன்னைக்கு இந்த ராமரை சேவிச்சது. பக்தியோட நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப அதே மாதிரி அயோத்தியில கடுமையான குளிர் நிலவுது, 10 டிகிரி செல்சியஸ்ங்கிற நிலைமையில வெப்பம் இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்னும் வர இருக்காங்க. வரக்கூடியவங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணா என்ன கொஞ்சம் தமிழ்நாட்டில இருந்து இங்க வரவாளுக்கு இது கொஞ்சம் குளிர் ரொம்ப ஜாஸ்தி தான். 6 டிகிரி தான் இருக்கு இங்க. நாங்க லக்னோ ஏர்போர்ட், நாங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து லக்னோ லக்னோல இருந்து அயோத்தி வந்தோம். லக்னோ வரச்சேவே எங்களுக்கு குளிர் தாங்கல. அதனால இங்க வரவா இந்த மார்ச்சுக்குள்ள வரவா கொஞ்சம் ஸ்வெட்டர், ஷாலு, கைக்கு கிளவுஸ் அதெல்லாம் எடுத்துன்னு வரது நல்லதா இருக்கும். அவளுக்கு சௌரியமா இருக்கும் வந்தானாக்க. நிச்சயமாக ராமபிரானை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் நாடு முழுவதும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தம்பதிகள் ராமபிரானை பார்த்துவிட்டு நம்முடைய நியூஸ் தமிழுக்கு அந்த பக்தி பரவசம் எப்படி இருந்தது என்பதை அவர்கள் நேரடியாக விவரித்திருந்தார்கள். ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார், அயோத்தியிலிருந்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.